ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாபாரம் இன்னும் முடியல. மணி 12 ஆகிப்போச்சுங்க. காலையிலேருந்து கீரையை தெருவாக விற்றுட்டே இருக்கிற கீரையே விற்க மாட்டேங்குது. நேற்று பார்த்தீங்கன்னா கீரை பத்தல. அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் சேர்த்து எடுக்கலான்ட்டு நேற்று சாயந்தரம் கொஞ்சம் சேர்த்து எடுத்து நான் பஸ் ஸ்டாப்பில் நின்று சேல்ஸ் பண்ணுவேங்க. அங்கேயுமே கீரை நேற்று ஓடவே இல்லைங்க. நாம் ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்கிற மாதிரி நம்ம கீரை பத்தலின்னு சேர்த்து அதிகமாக எடுத்தால், ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை இன்னுமே கிடக்குதுங்க. அது அப்படியே சாக்கில் நீ வீட்டுக்கு கொண்டு போகிறேன், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அசலாவது வரட்டுன்னு ரொம்ப விலை கம்மியாகவே 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துங்க கீரை. ஒரு பக்கம் 3 பிடி அப்படியே 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டுங்க. எப்படியே நம்ம நஷ்டமாகாது பார்த்துக்கணும் பண்ணுங்க. வியாபாரமெல்லாம் இப்படித்தாங்க. சொந்த தொழிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு லாபம் வரும், ஒரு நாளைக்கு நஷ்டம் வரும். ஆனால் அதையெல்லாம் நம்ம கடந்து போனா தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். லாபமும் நஷ்டமாக முடிஞ்ச அளவுக்கு வியாபாரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுறோன்னு. ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆகுதுன்ட்டு அடுத்த அன்னைக்கு அதிகமாக எடுத்தோம்னா கீரை வந்து அப்படியே நின்று போயிருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு விற்று பார்த்தேன். அப்புறம் என்னால் முடியல, எனக்கு பசி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி கேனுக்கு அர்ஜெண்ட்டாக கூப்பிட்றாங்க. இன்னும் கேனும் போய் போடணும், எல்லா வேலையும் நம்ம பார்க்கணுங்க. அதனால தான் நான் சரி வீட்டுக்கு கிளம்பிட்டுங்க. சரி எவ்வளோ நேரம் தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறா, வெயிலும் அதிகமாக அடிக்குதுங்க. என்னால் வெயில் சுத்த கிறுகிறுன்னே வந்துடுச்சு. அப்புறம் அதுக்குள்ளே நம்ம அது சபரி வந்தாப்பிடிங்க. அப்போ 2 பேர் போய் பெருமானூர் டீ சாப்பிட்டு அப்படியே அவர் ஏதோ வேலை இருக்குன்னாரு, கிளம்பிட்டார். அப்புறம் நானும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டுங்க. வர வர அப்படியே ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு சரி எங்கே நம்ம கீரை வாங்குவாங்களோ அங்கங்கெல்லாம் போய் கொடுத்துட்டேன். கொடுத்தது போக மறுபடியும் பார்த்திங்கன்னா மிச்சமாகி போச்சு. சுக்குடி கீரை வேணால் கொஞ்சம் கீரை விற்கலைங்க, அப்படியே அதிகமாக நின்றுச்சு. சிறுகீரையும் கூட முடிஞ்ச அளவுக்கு விற்றுட்டேன். ஏதோ 4 பிடி 5 பிடி தான் இருக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, பாலக்கீரை ஒரு 2 பிடி இருக்குது. எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு விற்றாச்சு. ஒன்று கொஞ்சம் இருக்கிறத அது லாபத்தில் கழிச்சிக்க வேண்டியதாங்க. இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.